Hello, hello. ஞாய முதல்வனே நாயகனே ஞாய முதல்வனே நாயகனே நலம் நல்கிடும் சிதிவிநாயகனே நாதனே ஞால முதல்வனே நாயகனே நாயகனே மூலப்பரம் பொருளே முக்கண்ணனே மூலப்பரம் பொருளே முக்கண்ணனே சிவ முத்துக்குமரனுக்கு மூத்தவனே ஞானத்திலே எழுந்த தத்துவமே ஞானத்திலே எழுந்த தத்துவமே எந்தல் நாவினிலே ஆடும் நர்தனனே எந்தல் நாவினிலே ஆடும் நர்தனனே நாதனே ஞான முதல்வனே நாயகனே விநாயகனே பூவிருந்தவள்
உருக வேண்டும் பாடு கவிதையிலே உன் நாமம் உருக வேணும் அம்மா கற்பூர நாயகி கனகவல்லி காளி மகவாதி கருமாரி அம்மா காற்றாகி கனலாகி கடலாகி நாவே கயிறாகி உயிராகி உடலாகி நாம் காற்றாகி கனலாகி கடலாகி நாம் கயிறாகி உயிராகி உடலாகி நாம் நேற்றாகி இன்றாகி நாளாகினார் நேற்றாகி இன்றாகி நாளாகினார் இளமாகி பகிராகி உணவாகினார் தோற்றாலும் திகித்தாலும் வாழ்வாகினார் தோற்றாலும் திகித்தாலும் வாழ்வாகினார் தொழுதாட வழுதால் உறவாடினார் போற்றாததால் இல்லை தாயே உன்னை போற்றாததால் இல்லை தாயே உன்னை பொருளோடு புகழோடு வைப்பாய் என்னை பொருளோடு புகழோடு வைப்பாய் என்னை கற்பூர நாயகி கனகவல்லி காளி மகவாகி கருமாரியம்மா கருமாரியம்மா எங்க காளியம்மா செந்தில் வடி வேலமாலை சிந்தி கவி பாட பல சங்கதிகள் கூட முன்பு செய்த வினையோட இது தக்க முகம் தக்கவை கொஞ்சங்கள் பாட தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்னாடே தன்ன நாடினம் தன்னாடே தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்னாடே தன்ன நாடினம் தன்னாடே ஒன்னா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவர் தேவிய வல்லவசாமிய முன்னோரையன பேச்சிய தலமாரியம்மன சித்திர கோபுர கெட்டவே ஆனா அப்பன்னைக்கு அழகு பூப்புட்டு தாவரம் சொல்லி தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்னாடே தன்ன நாடினம் தன்னாடே தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்னாடே செந்தாம்படி எடுத்து ரெண்டு வந்த கிளி பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவ தேவிய வல்லவசாமிய முன்னோரையன பேச்சிய தலமாரியம்மன சித்திர கோபுர கெட்டவே கோபுர கெட்டவே ஆளா பண்ணைக்கு அழகு பூப்புட்டு தாவரம் சொல்லி தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்னாடே தன்ன நாடினம் தன்னாடே தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்னாடே ஓடாம்படி எடுத்து முத்து பல்லக்கா வரமா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவர் தேவிய வல்லவசாமிய முன்னோரையன பேச்சிய தலமாரியம்மன் சித்திர கோபுர கெட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆனா பண்ணைக்கு அழகு பூப்புட்டு தாவரம் சொல்லி தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்னாடே தன்ன நாடினம் தன்னாடே தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்ன நாலாம்படி எடுத்து நாகரத்தின வரமா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவர் தேவிய வல்லவசாமிய மாரியம்மன சித்திர கோபுர கெட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆனா பண்ணைக்கு அழகு பூப்புட்டு தாவரம் சொல்லி தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்னாடே தன்ன நாடினம் தன்னாடே அஞ்சாம்படி எடுத்து அஞ்சு பல்லக்கா வரமா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவர் தேவிய வல்லவசாமிய முன்னோரையன பேச்சிய தலமாரியம்மன சித்திர கோபுர கெட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் பண்ணைக்கு அழகு பூப்புட்டு தாவரம் சொல்லி தன்ன நாடினம் தன்னானே தன்ன நாடினம் தன்னானே தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்ன நாடினம் தன்னானே ஆறாப்படி எடுத்து அரும்பரும்பா வரமா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவ தேவிய வல்லவசாமிய முன்னோரையன பேச்சிய தலமாரியம்மன சித்திர கோபுர கெட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் பண்ணைக்கு அழகு பூப்புட்டு தாவரம் சொல்லி
தெரியா வல்லவ சாமிய முன்னாரையன பேச்சிய தவ மாறிய பண்ண சித்திர கோபுரம் கெட்டவே சித்திர கோபுரம் கெட்டவே ஆலா பண்ணக்கி அழகு புகுத்து அத்தாவர் அழகு சொல்லி அடி தனநாதின 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 தன்னானே தன்னநாதின தன்னானே தனநாதின 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 தன்னானே எட்டாம்படி எட்டு துணியா வரவர பாத்திர கலிய கருப்பசாமிய பெத்தவ தெரியா வல்லவ சாமிய முன்னாரையன பேச்சிய தவ மாறிய பண்ண சித்திர கோபுரம் கெட்டவே சித்திர கோபுரம் கெட்டவே ஆலா பண்ணக்கி அழகு புகுத்து அத்தாவர் அழகு சொல்லி தன்னநாதின 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 தன்னானே தன்னநாதின தன்னானே தனநாதின 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 தன்னானே கொட்டின கையும் வலிச்சு போச்சு நல்ல கோடி வளவிகள் விட்டு போச்சு கோடி வளையல்கள் விட்டு போச்சு கொட்டின கையும் வலிச்சு போச்சு நல்ல கோடி வளவிகள் விட்டு போச்சு கோடி வளையல்கள் விட்டு போச்சு சித்திர வந்து நிலாவ பறக்குது உத்தரவு கொடுக்காளியம்மா தன்னநாதினம் 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 தன்னானே தன்னநாதினம் தன்னானே தன்னநாதினம் 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 தன்னானே துந்தனைக்கும் என்று சொல்லியே வில்லில் பாட வில்லில் பாட வந்தருள் சந்தான தெய்வமே துந்தனைக்கும் என்று சொல்லியே வில்லில் பாட வில்லில் பாட வந்தருள் சந்தான தெய்வமே சந்தத்தோடு பானை தாழ ரதத்தோடு பானை தாளம் நின்றோடு தெய்வம்பையோடு ஓடக்கர முத்துச்சாமி திருக்கதையை நாங்கள் பாட ஓடக்கரை முத்துச்சாமி திருக்கதையை நாங்கள் பாட பஞ்சமத்தில் துணை பூரிவாய் கலை மகளே அந்த வடிவழகி பாதபோதி வந்தனத்தை துணை பூரிவாய் கலை மகளே கலை மகளே அந்த வடிவழகி பாதபோதி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, வில்லிசை கலா ரசிக பெருமக்களே, கலா ரசிக பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விழா கமிட்டியார்களே, விழா கமிட்டி தலைவர் அவர்களே, இந்த சிங்கார கலையரங்கின் முன்பாக ஆமா அமர்ந்திருக்கின்ற ஆன்மீக அன்பர்களே, ஆமம்மா மெய்யன்பர்களே, அடியார்களே, பக்த கோடி பெருமக்களே, சபாசே, விழா கமிட்டியார்களே, விழா கமிட்டி தலைவர் அவர்களே. ஏன் என்ன அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு? அப்படிதான் பாப்பாரு, பாரு எப்படி பாப்பாரு, அம்மா எப்படி நல்லா அழகா இருக்கேன்னு பாக்காரு. அப்படியா? ஆமா, நிக்க கூடாது, என்ன பாடக்கூடிய கதை முத்துச்சாமி கதை. ஆமா, நம்ம குலத்துல பிறந்தவரு, நம்ம குலத்துல பிறந்த முத்துரளி. அப்படி கதைய பாட போறேன், எல்லாரும் அப்படி அமைதியா உட்கார்ந்துருங்க. ஆமா, உங்களுக்காகவே புதுசா எழுதி புதுசா இன்னைக்கு தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த கதையை எனக்கு பாடலாக, சரி, எழுத்தாக வர்ணித்து கொடுத்தவர் நைனாபுரத்தை சார்ந்த அன்பு தம்பி, பாசத்துக்குரிய தம்பி, ஆன்மீக தம்பி முனிசாமி அவர்கள் இந்த கதையை எனக்கு வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. அருள்வாக்கு சொல்லியே கொடுத்திருக்காரு. அவர் வந்து அருள் வந்துதான் கதை சொன்னார். அத வந்து கண்ணு மூக்கு காது வச்சு எழுதியதுதான் நானு. ஆனா தம்பிதான் முனிசாமி இந்த கதை அருள் வந்துதான் சொன்னார். ஆமா, ஐயாவை பார்த்தா பாரு முத்துசாமி மாதிரியே தெரியுது இல்ல? ஆமா, அவரென்று அணுவும் அசையாது. ஆகவே இக்கதையை உங்கள் முன்னால் பாடுகின்றேன். முதலாக வில்லுப்பாட்டுல முத்துச்சாமி வரலாறு யாருமே பாடுனது கிடையாது. இன்றுதான் உங்கள் மத்தியிலே பாடுகின்றேன். ஆகவே இங்கு கூடியிருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எமது கலைக்குழுவின் சார்பாக நன்றி. வந்திருக்கக்கூடிய வெளியூரில் இருந்து வரக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், வியாபார பெருங்குடி மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள், வருகை தந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எமது கலைக்குழுவின் சார்பாக நன்றி, நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், 3 வணக்கம். எங்களுக்கு ஒலி அன் ஒலி. ஆமா, அழகான ஒளிபெருக்கி ராஜா 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 ராஜா. உங்களது வீட்டு திருமணமாக அது குத்தா குத்துக்காதா, பூப்படைய வீராட்டு விழாவா, மேடை நாடகமா, கத்திரியா, திரைப்படமா, வில்லிசியா அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் அழகான ஒளிபெருக்கி ராஜா. கைய வச்சா ராங்கா போகாது. அதனால சங்கராபுரம் 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 சங்கராபுரம்
ராஜா எவ்வளவு ரூபா கொடுத்த விளம்பரம் செய்யறதுக்கு? போகும்போது 500 ரூபாய் கொடுக்க இருக்காரு. அதான் நான் பார்த்தேன். அருமையான மைக் செட்டு, அழகான ஒளிபெருக்கி, சும்மா அப்படியே வச்சிருக்காரு. அல்வா மாதிரி இருட்டு கடை அல்வா மாதிரி இருக்கு. அண்ணே அந்த ஒளி பெருக்கியா ஒளி சுருக்கியானே? ஒளி பெருக்கி. ஆமா, சுருக்கினா மிருதங்காருக்கு சுருக்கின மாதிரி உள்ள கிடக்கும் பிறகு சுருங்கி போய். அருமையான ஒளிபெருக்கி இணைத்தார் அவர்களுக்கும், ஆமா அதன் ஆபரேட்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மைக் செட்டுக்காரன் நம்மளும் புருஷன் பொண்டாட்டி மாட்டான். ஆமா, உங்க வாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு திருக்குங்க. என்ன வீட்டு ஞாபகம் வந்து திருக்கிக்கிட்டே இருந்துடாதே. ஏமா திருக்க தான சுகம் மைக்ல. ஆனா இங்க அருமையான மைக் செட்டுபடியாக எனக்கு அட்வான்ஸ் கொடுத்த, ஆமா அதைத்தானே முதல்ல சொல்லணும், அன்பு சகோதரர்கள். பேரு யாருமா? அதாவது முருகன் அதிக பெருமாள் சபாசே. ஏன்னா நம்ம எங்க வீட்டுக்கு வந்து ஆஹா அக்கா முத்துலட்சுமி அக்காவை தான் வில்லுப்பாட்டுக்கு, ஆமா ஒரு நாள் ஒரு பொழுதான அந்த அம்மா முத்துலட்சுமி அம்மாவை தான் போடணும். நம்ம முனிசாமி அரும்பி சகோதரர் அவர்களுக்கும், ஆமா கலைக்குழுவின் சார்பாக நம்ம சேர்மனுடைய தம்பி சரி அவர்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னன்னே இதெல்லாம் சொன்னீங்களே, நம்ம வீட்டுக்குள்ள போனோமே, வண்டி விட்டு இறங்கி ஆமா உள்ள போன உடனே எவ்வளவு உபசரணை பாத்தீங்களா? அண்ணே இன்னும் இருக்குல்ல, அதுக்குள்ள நீ கதையை முடிக்கிற. அம்மா சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடு நான் பார்க்கல. என்ன எல்லா ஊர்லயுமே நம்மள திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் வில்லுப்பாட்டுக்கு போடுவாங்க. ஒரே சாம்பார் சாதத்தை தான் இந்த மூஞ்சில காமிச்சிருக்கேன். ஒரே புடிச்ச சோறா தின்னு ஊதி போய் கிடக்கா. அங்க வர அவன் சூப்பி போய் கிடக்கா, குட்டி சூப்பி கிடக்கா பெட்டிக்காரன். இவன் எதுக்காவா? இருக்கட்டும். அருமையான சாப்பாடு விழா கமிட்டியார்கள் ஏற்பாடு. ஆமா அழகான ஏற்பாடு. அது மட்டுமா, ஆட்டுக்கறியா கோழிக்கறியா ஆட்டு அப்படி அருமையான சாப்பாடு. அதுவும் பாருங்க, எங்க அக்கா சாப்பிட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு, நான் சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சு, நீ நாட்டுக்கோழி கறி வச்சா தான் சாப்பிடுவீங்கன்னு எனக்காக நாட்டுக்கோழி கறி வச்சு அத கொண்டு வந்து அருமையா பரிமாறி, காளியம்மக்கா எங்க உட்கார்ந்துருக்கு? அருமையான சாப்பாடு விழா கமிட்டியார்கள் ஏற்பாடு. அத்தனை பேருக்கும் அது யாரை என்னெல்லாம் சொல்ல வேண்டாம், பொதுவா ஊர் கிராம இளைஞர்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இங்கு கூடியிருக்கின்ற இளைஞர் பெருமக்கள், இளைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் காளியம்மன் துர்க்கையம்மன் கோவில் கொடை விழா. இந்த விழாவிலே இன்று முத்துச்சாமியினுடைய ஓடக்கரை முத்துச்சாமி கதை இப்பொழுது உங்கள் முன்னால் பாடுகிறேன். ஓடக்கரை முத்துச்சாமி, ஓடக்கரை முத்துச்சாமி, அவர் கதையை பாரவங்க ஆதி சிவ அருள் புரிவ கண்ணன் தேவியே அருள் புரிய வேணும் ஐயா, கலைவாணி சரஸ்வதியே பாடுகின்ற கதை முத்துச்சாமி வரலாறு. முதல்ல முத்துருளி கதை. சரி. ஆதி நல்ல கைலாயத்தே, ஆதி நல்ல கைலாயத்தே ஆணி பொன்னா முடிகோல் என்ற பகவானும் பாரதியோ, பகவானும் பாரதியோ பணிவுடனே வாழ்ந்து வாரா, பகவானோ பாரதியோ, பகவானோ பாரதியோ வாரத்தையிலே வாழ்ந்து வாரா. ஆதி கைலாயத்தில் 33 கோடி தேவுக்கள், 48,000 ரிஷிமார்கள், கிண்ணரர், நாரதர், திம்மருவர், சித்த வித்யாதரர் எல்லோரும் குருவாக பெற்றிருக்கிறார்கள். அப்ப என்ன பார்வதி பகவானை பார்த்து கேட்கிறார், எப்படி சுவாமி என்னங்க தாங்கள் முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவ ஜந்துக்களையும் படைக்கிறீங்க. எறும்புகளை யானை முதல் 84 லட்சம் ஜீவராசிகளையும் நான் தான் படைக்கின்றேன். ஒன்று கூட குறையில்லாம படியாட
கேக்குறீங்க. ஆமா பார்வதி. தாங்கள் படைக்கின்ற படைப்புல ஆ, 2 ஜாதி. ஆமா. ஒண்ணு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி. பெண் ஜாதி. ஆமா. அது மரமா இருந்தாலும் சரி, ஆ, மண்ணா இருந்தாலும் சரி, ஆமா. மிருகங்களா இருந்தாலும் சரி, ஆமா. எதா இருந்தாலும் சரி, பறவைகளா இருந்தாலும் சரி, ஆ, ஈயா இருந்தாலும் சரி, எறும்பா இருந்தாலும் சரி, மனிதரா இருந்தாலும் சரி, சரி. ஆண் ஜாதி பெண் ஜாதி ஆமா. 2 இருக்குல்ல. கண்டிப்பா. ஆனா ஏன் ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம ஒரே இனமா இருந்தா எப்படி இனப்பெருக்காகும்? 2 இருக்குல்ல, ஆணும் பெண்ணும். ஆமா. ஆனா 2 வேணும். இந்த ஆணும் பெண்ணும் ஆ, படைச்சு விட்டுருக்கீங்க. ஆமா. எனக்கு சின்ன சந்தேகம். என்ன பார்வதி? ஆம்பளைக்கு பாசம் அதிகமா, ஆ, பொம்பளைக்கு பாசம் அதிகமா அப்படின்னு கேட்டா, பட்டிமன்றமா? பார்வதி கேட்டா, கேட்கத்தான ஜீவா. ஆம்பளைக்கு பாசம் அதிகம் உண்டா, பொம்பளைக்கு பாசம் அதிகம் உண்டா? சரி, அப்படின்னு யாரு பார்வதி கேட்கா? இந்த சந்தேகத்தை நீ கேட்க வேண்டுமையானால் சரி. கைலாயத்துல மேல உட்கார்ந்து கேக்குறா. ஆ, அப்ப பகவான் சொல்றாரு, எப்படி? பூலோகத்துல பாருமா, என்ன உன் சந்தேகம் தீரும் அப்படியா? அப்படின்னா. ஆ, பூலோகத்திலே ம், 2 தவளை கவலை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? 2 தவளையானது, ஆ, 2 நல்ல தவளை அது இன்பமாக வாழும் போது, இன்பமாக வாழும்போது, 2 நல்ல தவளை அது இன்பமாக இருக்கும் போது, இன்பமாக இருக்கும்போது, அதாரே பகவானோ பகவானோ மாவக்கண்ணால் அந்த நேரம் உடனே பகவானோ பூலோகத்திலே 2 தவளை, சரி. ஆண்டவளை பெண்தவளை, ஆமா. 2 சந்தோஷமா ஆமா. கட்டி பிடிச்சு உம்மா அம்மா அம்மா முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நினைப்புல தீய வை. என்ன? கட்டி பிடிச்சு ஆமா. கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா தானே இனப்பெருக்காகும். அப்படியா? நீ இப்படியே அழைஞ்சுக்கிட்டு கடை, நீதான் சும்மா கடை சும்மா கடை. இந்த 2 சந்தோஷமாக ஆ, உல்லாசமாக இருந்தது. ஆமா. இருக்கத்தானே செய்யும். ஆமா. ஆ, இத சரி. பகவான் பார்க்கிறார், ஆமா. பார்வதியும் பார்க்கிறார். பாக்காக பகவான் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணாரு? திடீர்னு ஆ, இடி ஓசை மாதிரி ஒரு முழக்கம் கொடுத்தார். ஒரு சத்தம். 2 பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல சரி. உடனே ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு என்னடா திடீர்னு இடி விழுந்த மாதிரி கேக்கு? வெந்தவளை அந்த சத்தத்திலே மயக்கமுற்று அப்படியே கண்ணை மூடிருச்சு, படுத்துருச்சு. ஆமா. சரி. மயக்கமாயிருச்சு. மயக்கமாயிருச்சா? பாத்துச்சு ஆண்டவளை. ஆஹா. ஐயோ பொம்பளை தவளை இறந்து போச்சே, அதானே. என்னமே நம்ம உலகத்துல இருந்து என்ன பண்ண என்று முட்டியது மோதியது அங்கும் இங்கும் ஓடி சரி. ஆண்டவளை உயிரை விட்டுச்சு. அடாடா. இது உயிரை விடும்போது ஆ, இந்த பெண்டவளை மயக்கமா கிடக்கு பாருங்க. ஆமா. மயக்கம் தெளிந்து எழுந்தது. சரி. எழுந்து பாக்குது, ஆண்டவளை செத்து கிடக்கு. மண்டே உதறிடுச்சு. உடனே நாக்க பிடுங்கி ஆ, மூர்ச்சையாகி செத்து போச்சு பொம்பளை தவளை. ஆமா. நம்ம புருஷன் போயிட்டாரு, நம்ம இதுக்கு இருக்கணும். உடனே செத்தது. ஆ, அப்பதான் பார்வதி சொன்னா, சரி. இப்ப யாருக்கு பாசம் அதிகம்? பாசம் பொம்பளைக்கு தான் அதிக பாசம். பொம்பளைக்கு தானம்மா பாசம் இந்த அதிகம். தவளை போலே சரி. இந்த பூலோகத்திலே ஆமா. ஆணும் பெண்ணும் பிறப்பார்கள், இருக்கும். பெரும் பிறவி எடுப்பார்கள். இருக்கட்டும். அவர்களை உலகத்திலே பூலோக மக்கள் சரி. தெய்வமாக வணங்குவார்கள் வணங்குவாங்க என்று சொல்லி முடித்தார் பகவான். சபாஷ். இந்த கதை இப்படி இருக்க. அந்த முத்துச்சாமி முத்துரளி வரலாறு எப்படி தெரியுமா? முத்து இருளாய் வரலாறு எப்படி இருக்கு? கருவநல்லூர் ஊரதிலே ஊரதிலே கருவநல்லூர் ஊரதிலே சப்பாடி முத்துவோம் முத்துவோம் ஊரதிலே 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 முத்துசாமி கண்ணுக்கிடியாள் வந்த ஊடல் கருத்துடனே வாழ்ந்து வாரார் அழகா
கரிவளம் வந்தநல்லூர் சங்கர கோயில் பக்கத்துல இருக்கு. இருக்கா? கரிவளம் வந்தநல்லூர். அதுக்கு ஏன் கரிவலம் வந்த நல்லூர்னா என்ன? யானை 3 தடவை அந்த ஊரை சுற்றி வளம் வந்தது. சுற்றி சுற்றி வந்ததினால் ஆமா கரிவலம் வந்த நல்லூர். கரிவளம் வந்தநல்லூர். அது காலத்தால மருவி கருவநல்லூர் 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 என்று பெயர் வந்தது. கரிவளம் கரிவளம். அந்த கருவநல்லூரிலே சரி தேவேந்திர குலத்திலே உதித்த ஆமம்மா சப்பானி முத்து குடும்பம் வாழ்ந்து வருகிறார். ஓஹோ. அவருக்கு எந்த குறையும் இல்ல. சரி. பாலால குறையில்லை, சொத்தால் குறைவில்லை, பகுசால குறையில்லை, சுகத்தால் தாழ்வும் இல்லை, நாடு உண்டு, நகர் உண்டு, சீரு உண்டு, சொத்துண்டு, சகல செல்வாக்கு உண்டு, பொண்டாட்டி புருஷன் உண்டு. அண்ணே பொண்டாட்டி உண்டு, புள்ள உண்டு, 7 ஆம்பளை பிள்ளை. ஒண்ணு இல்ல 2 இல்லையா, 7 ஆம்பளை பிள்ளை. பரவாயில்லையே. 7 ஆண் குழந்தையோடும் நீதியோடும் நேர்மையோடும் எந்த குறையும் இல்லாமல் சரி அந்த ஊரிலே வாழ்ந்து வருகின்றார் சப்பானி முத்து. 7 ஆம்பளை பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்றாரு. அது மட்டுமா, மாடு உண்டு, மனைவி உண்டு, உண்டு, அதே மாதிரி கோழி உண்டு, குஞ்சு உண்டு, ஆடு மாடு எல்லாம் உண்டு, தென்னந்தோப்பு உண்டு, சரி பனந்தோப்பு உண்டு, உண்டு, மாந்தோப்பு உண்டு, உண்டு, கொய்யா தோப்பு உண்டு. சரி இந்த 7 பிள்ளைக்கும் 7 வேலை. 7 வேலைனே. வேலையா? என்ன வேலை? என்ன வேலை? மாந்தோப்புக்கு ஒரு பிள்ளை, சரி தென்னந்தோப்புக்கு ஒரு பிள்ளை, கொய்யா தோப்புக்கு ஒரு பையன், மாம்பழ தோப்புல ஒரு பிள்ளை, அது மட்டுமா வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை, அந்த 7 வெளியில ஒரு பிள்ளை, இந்த இதுக்குள்ள ஒரு எதுக்குள்ள அதுக்குள்ளங்க தோட்டத்துக்குள்ள, அதுல வீட்டுக்குள்ள சரி கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு சப்பானி முத்து. சமையல் சப்பானின்னு ஒரு பையன் சப்பானியா பிறந்திருக்காரு. 2 கால் வராம சப்பானியா கணக்காரு. சப்பானியா பிறந்திருக்காரு. மொத்தம் 7 பேர். இவ புருஷன் கணக்கா போன வர கால் வராம கணக்காருல. அப்படியா? ஆமா. இது பிறவியிலேயே சப்பானினே. பிறவியிலே சப்பானியா? ஆமா. இவன் புருஷன் கணக்க பிரதர் வந்து கால் வராம கணக்கான கொண்டு பார்த்தேன். அப்படி எல்லாம் இல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். 7 ஆண் குழந்தையோடு சரி எந்த குறையும் இல்லாம அந்த ஊரிலே வாழ்ந்து வருகின்றார் சப்பானி முத்து. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னம்மா சப்பானி முத்துனுடைய மனைவி கண்ணுக்கு இனியாள். சரி நாதா என்னடி பெண்ணே, நீ எங்க வர? கவனிக்கலையே ஒண்ணு. முடிஞ்ச அளவு கெட்டி பிடிப்போம். கருவநல்லூர் ஊரதிலே கருத்துடனே வாழ்ந்து வாரோம். கருவநல்லூர் ஊரதிலே கருத்துடனே வாழ்ந்து வாரோம். கோடி செல்வம் இழந்த என்னடி பெண்ணே, நீ உம்மான்னு சொல்லும் போது 5 ரூபாய்க்கு மிளகாய வாங்கி அரைச்சி மாதிரி இருக்கு. எதுலப்ப எங்கன வேணாலும் அப்பிக்கணும். வாடு காந்திக்கிட்டு கிடக்கட்டும். நாதா வாஞ்சவரியம். சொத்து இருந்து என்ன செய்ய, சுகம் இருந்து என்ன செய்ய, நாடு இருந்து என்ன செய்ய, நகர் இருந்து என்ன செய்ய, இந்த பூ உலக சொர்க்கம் என திகழும் இந்த கருவநல்லூரிலே என்னடி நீங்க சீமானாக வாழ்ந்து என்ன பண்ண? என்ன இதை விட என்ன எப்படி வாழ்றது உனக்கு? எனக்கு மனசுல சின்ன வருத்தம். ஏட்டி உனக்கு என்ன வருத்தம்? உனக்கு தான் 7 ஆம்பளை பிள்ளை கொடுத்துருக்கேன். இன்னும் என்னடி உனக்கு சொத்து? இவ்வளவு சொத்து கிடக்கு. மாமரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, கொய்யா மரம் இருக்கு, அம்பூட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் இருந்து என்ன பண்ண? இன்னும் இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? மானங்கட்ட மல்லாரி, மானகட்ட மல்லாரி, மலுமட்ட கூத்து வருது. எந்திரிச்சு பாருங்க. இந்த பாருங்க என்னடி உங்கள் ஆண்மையின் பெயர் விளங்க என் மனம் தனிமையாக சஞ்சலம் அடைகிறது. சொல்லிருவேன். ஓ சொல்லுமா. 7 ஆம்பளை பிள்ளை நான் இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை இல்லேன்னு கவலைப்படுறியா? ஆண்மையின் பெயர் விளங்க 7 ஆம்பளை பிள்ளை இருக்காங்க. ஆமா. என் பெண்மையின் பெயர் விளங்க சரி ஒத்த பொம்பளை பிள்ளை வேண்டாமா? கண்டிப்பா வேணும். நான் பொட்டு வச்சு பார்க்க வேண்டாமா? பார்க்கணும். நான் பூ முடித்து பார்க்க வேண்டாமா? பார்க்கணும். அது மட்டுமா? என்னடி நான் மஞ்சள் பூசி மகிழ வேண்டாமா? இன்னைக்கு புதுசா முடி வாங்கி முடிஞ்சிருக்கே, ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கே.
அது மட்டுமல்ல, நீ அழைக்கும் போதே தெரியுது அங்கிட்டு புடிக்கிட்டு விழுந்துடாம. அப்படி எல்லாம் விழுறது மாதிரி எல்லாம் வைக்கல. அதானே. அதனால சரி, எனக்கு மனவேதனை அதிகமாக இருக்கிறது. அடியே கறி கரைக்கும் தேங்காயிலே கையேந்த பிள்ளை இல்லை. கறி கரைக்கும் தேங்காயிலே கையேந்த பிள்ளை இல்லை. கறி கரைக்கும் தேங்காயிலே கையேந்த பிள்ளை இல்லை. இறை குடத்து தண்ணீரிலே தண்ணீரிலே நின்னடப்ப பிள்ளை இல்லை. பெண் பிள்ளை இல்லை. இறை குடத்து அம்மான்னு சொல்ல பிள்ளை இல்ல. புள்ள 7 புள்ள இருக்கு. பொம்பளை பிள்ளை இல்ல. பொம்பளை புள்ள இல்ல. 7 வயவுல பூர பாரு எப்படி கிடக்குது. இதுக்கு பிறகு பொம்பளை புள்ள, இதுக்கு பிறகு பொம்பளை புள்ள கிடைக்கும். 7 வயவுல பத்து ஒண்ணுக்காக வச்சுக்கிட்டு கிடக்க. எந்த வீட்டுல பொம்பளை புள்ள இருக்கோ அந்த வீட்டுல மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம். இப்பவும் ஒரு பொம்பளை புள்ள வெள்ளிக்கிழமை பிறந்துட்டா மகாலட்சுமி பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. ஆனா கருவா போய் இதை கொண்டு போய் என்ன செய்ய. ஆனா ஆண் குழந்தை வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை, வேணும். அந்த காலத்துல பெண் குழந்தை இல்லையேன்னு அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கா. ஆமா, காலம். ஆம்பளை பிள்ளை எத்தனை பிள்ளை இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா தான் தாயினுடைய குறைக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளை தான். பெண்மையின் பெயர் விளங்க ஒத்த ஆம்பளை பிள்ளை வேணும். அந்த பொம்பளை பிள்ளை. ஆமா. இன்னொன்னு என்ன, அந்த பொம்பளை பிள்ளை முகம் பார்த்து கொஞ்ச பாக்கியம் எனக்கும் கிடைக்கல, உனக்கும் கிடைக்கல. ஆமா, போன பிறவில பாவம் செஞ்சிருப்ப. என்ன பாவம் செய்தேனோ தெரியலையே. எனக்கு ஒத்த பொம்பளை பிள்ளை இல்ல. பிறக்கும் கவலைப்படாத. எங்கிட்டு கூடி பழக்க இன்னமே அவன். நீ பத்தியே ஒண்ணா இருந்தா கண்டிப்பா பிறக்கும். ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. பிறக்காமல போகுது. சொல்றேன் கேளு. என்ன, பெண் குழந்தை இல்லை என்று வேதனைப்பட்டிருக்க அந்த காலத்துல. ஆமா, அது தெய்வீக காலம். அந்த காலம். இன்னொன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்கம்மா. 35 வருஷத்துக்கு முன்னால, நம்ம இப்ப 35 வருஷத்துக்கு முன்னால சரி எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் என்ன பண்ணிருக்காங்க, என்ன பண்ணாங்க, இந்த ஸ்கேன் அப்பதான் வந்துச்சு. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஆம்பளை பிள்ளையா இருந்தா வளர விட்டுறாங்க வயித்துல. ஆமா, பொம்பளை பிள்ளையா இருந்தா அப்பவே படுகொலை. ஆமா, 35 வருஷத்துக்கு முன்னால தேனி மாவட்டத்துல. தேனி மாவட்டம் மட்டும் இல்லனே, தேனி நீ ஊரை சொல்லாத, யூடியூப் நடந்துகிட்டு இருக்கு, நீ வேற. அதாவது பெண்களுக்கு கள்ளிப்பால கொடுத்து கொண்டாங்க. அதனால கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதுனா. அது மட்டுமல்ல, 35 வருஷத்துக்கு முன்னால பெண்களை எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை கொலை பண்ணதுனால இன்னைக்கு ஊருக்கு 10-20 இளைஞர்களுக்கு பொண்ணு கிடைக்கல. உண்மை கிடைக்கல. 17 இன்னைக்கு 35 வயசுல ஆம்பளை பையங்க பூரா பொண்ணு கிடைக்காம நிக்கிறாங்க. நம்ம ஹார்மோனியக்காரன் ஒரு ஆளு பொண்ணு கிடைக்காம அலைகிறான். கிடக்கு, நீ வேற மண்ட வழுக்க போய் இப்படி கிடக்கானே. ஆமா ஆமா. ஆனால் பெண் குழந்தை இல்லையேன்னு அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கா. அது அந்த காலத்துல. அந்த வாய பாரு, பொண்ணு இல்ல வாய பாத்தியா பிடிக்காரன். ஆனா இப்ப பொம்பளை பிள்ளை வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க, வேண்டாம்னு சொல்றாங்க அந்த பெண் கொடியாள். ஆமா, எனக்கு 7 ஆம்பளை பிள்ளை இருந்தும் ஒத்த பெண் குழந்தை இல்லையே மன்னா. எங்க சொல்லுமா, இங்க சொல்லு சொல்லு. உங்களுக்கு 7 ஆம்பளை பிள்ளை இருக்கு. சரி, நான் பொம்பளை பிள்ளைய பெத்து ஒரு வளையல் போட்டு, ஒரு காதுக்கு லோலாக்கு போட்டு, ஒரு இடுப்புக்கு ஒட்டியானம் போட்டு, கழுத்துக்கு ஒரு அட்டியானம் போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு கிடக்க. அழுகாம சொல்லு. வயிற்றுல ஒரு ஏன் பிறந்ததெல்லாம் உனக்குத்தான் செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு, கடைசியில ஆம்பளை பிள்ளை தான் பொத்துக்கிட்டு வருது. ஆனா ஆம்பளை பிள்ளை தானே உனக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆம்பளை பிள்ளைய பெத்து என்ன செய்ய, இந்த பைவில வேற ஒண்ணு விளங்காத பைவில பெத்து வச்சிருக்கேன். ஒரு பேச்சு கேட்க மாட்டுக்கு. இது கடைசியில உன்னை போய் அங்க செமப்பூதூர்ல இருந்து உன்னை கூட்டு வந்து கிடக்கு. வேற வீட்டுல உன்னை கூட்டு போய் கிடக்கு. இது ஒண்ணு அருப்பு வட்டையில ஒண்ணு இழுத்துக்கிட்டு கிடக்கு. பல்லு படுவாளாம் போய். இப்படி கவலைப்படாதம்மா, வருத்தப்படாத. என்ன செய்ய சொல்றீங்க? எல்லா சாமியும் கும்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆனா ஒரே ஒரு சாமியை நம்ம இதுவரைக்கும் கும்பிட்டு இருக்கோமா? என்ன சாமியை கும்பிடல? நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு இருக்கோமா? குலதெய்வ வழிபாடு
கோடி புண்ணியம்னா கண்டிப்பா. அதனால வா போமா குடும்பத்தோட சரி வண்டிய கட்டு. ஆமா அந்த காலத்துல வில்லு வண்டி. ஆமா வில்லு வண்டிய கட்டி ரேஸ் வண்டிய போட்டு. இன்னைக்கு ரேஸ் வண்டி வில்லு வண்டி இப்ப எங்கயா இருக்கு வில்லு வண்டி எல்லாம்? இப்பமெல்லாம் வில்லு வண்டி கிடையாது. அந்த காலத்துல இன்னைக்கு டாடோ சுமோக்கு அர்த்தம் வில்லு வண்டி. ஆமா அந்த வில்லு வண்டியில 7 ஆம்பளை பிள்ளையும் தூக்கி உட்கார வச்சு அடே அப்பா மனைவியும் உட்கார வச்சு அப்படி வண்டி கட்டி குலதெய்வம் கோவிலுக்கு வருகிறாங்க. எப்படி வராங்க? எப்படி வருகிறார்கள்? காடு செடி வனங்கடலே காட்டு வழி மார்க்கமாக காடு மலை வனம் வனாந்திரங்கள் கடந்து வற்றாத ஜீவ நதிகள் எல்லாம் கடந்து காட்டு வழி மார்க்கமாக சரி. ஏன்னா கரிவலம் வந்த நல்லூர் கருவநல்லூர் மலை பிரதேசம். ஆமா இல்லையா? மேற்கு தொடர்ச்சி மலை அருகிலே உள்ள ஊர். ஆமா. அப்படி காட்டு வழி மார்க்கமாக மாட்டு வண்டி கட்டி வருகிறார்கள். சரி எந்த பாதையா வர்றாங்க? நேரம் மாட்டு வண்டி கட்டி கோயிலுக்கு போயாச்சு. சரி கோயில்ல போய் பொங்க வச்சாச்சு. ஆமா மொட்டைய போட்டாச்சு. காது குத்தியாச்சு. தேங்காய் பழம் உடைச்சாச்சு. சரி பிள்ளைக்காக போயிருக்கு காது குத்தியாச்சுங்கிற நீ எங்க ஊர் வழக்கப்படி உங்க ஊர் வழக்கம். ஆனால் அப்படி சாமியை கும்பிட்டு சரி இரவோடு இரவாக கோயில்ல இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ராத்திரியோட ராத்திரியா? ஆமா சரி நல்லபடியா சாமியை கும்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமா வீட்டுக்கு வந்த உடனே என்ன அன்று முதல் குளிமறந்து அந்த வெண்கொடியாள் கர்ப்பமுற்று வீட்டு இருக்கிறாள். எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? பொம்பளைகளுக்கு ஒரு அறிவிப்பு, நம்ம முத்துருளி பிறக்க போறா. ஆமா எல்லாரும் கொலை ஓடுங்க தாயின்னு தாய்மார்கள்லாம் மறக்காம கொலை ஓடுங்க. அப்பதான் ஆத்தா வருவா. முத்துருளி வரணும். முத்துருளி வந்து என்ன எந்த காலமும் பாடாத கதையை இன்னைக்கு பாடுறோம். ஆமாம்மா முத்துருளி முதல்ல முத்துருளி பிறக்க போறா. இப்பொழுது முத்துருளி கதை இப்ப நடந்துகிட்டு இருக்கு நடக்கு. அன்று முதல் குளிமறந்து கர்ப்பமுற்று வீட்டு இருக்கிறாள். எப்படி இருக்கிறாள் தெரியுமா? 1வது மாதத்திலே 1வது மாதத்திலே இளையவனை தஞ்சமென்றாள். 2வது மாதத்திலே ஈஸ்வரனை தஞ்சமென்றாள். 3வது மாதத்திலே கண்ணனை தஞ்சமென்றாள். 4வது மாதத்திலே நவரட்சி கிரியிருப்பாள். 5வது மாதத்திலே 5வது மாதத்திலே எவரும் பூரணம்மா. 5வது மாதத்திலே 5 மாதங்கள் பூரணமாக இருக்கின்றாள். இன்னமும் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? நல்ல நேரத்துல முத்துச்சாமி அண்ணா அவர்கள் 50 ரூபாய் பணமுடிப்பை பரிசாக அளித்திருக்கிறார்கள். ஆமா கவல் கலைஞர் அதான் பாத்தையாவுமா இருக்கேன்னு பார்த்தேன். அண்ணா அவர்கள் முத்துச்சாமி கிருபையால் முத்துருளி தாயார் கிருபையாலும் காலமெல்லாம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று கூறி கதைக்கு வருகிறேன். இன்னமும் எப்படி இருக்கிறாள்? 6வது மாதத்திலே அங்கமெல்லாம் தங்க நீரோ. 6வது மாதத்திலே அங்கமெல்லாம் தங்க நீரோ. 7வது மாதத்திலே எழுந்திருப்பாள் படுத்திருப்பாள். 7வது மாதத்திலே எழுந்திருப்பாள் படுத்திருப்பாள். 8வது மாதத்திலே திட்டு முட்டி அடித்திடுவாள். 8வது மாதத்திலே திட்டு முட்டி இவ என்னடி ரொம்ப வலிக்காமா? நீங்களும் பூ வச்சிருக்கீங்க, எனக்கு மட்டும் பூ கொடுக்கல கொண்டைக்கு. உனக்கு முனிசாமி பூ வாங்கி தரல, நான் என்ன பண்ணேன்? சரி 8வது மாத்தையில திட்டு முட்டை அடிக்கின்றேன். நீங்க 8வது மாத்தையில கட்ட மண்ணா புட்டு தும்பா என்ன விஷயம்?
8வது மாசத்துல இப்படி இருக்கும்போது என் வீட்டுக்காரர் என்னமெல்லாம் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? என்ன வாங்கி கொடுத்தாரு? வாழைப்பழம், கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், பழமுசு எல்லாமும் வாங்கி கொடுத்தாங்க. ஆமா சரி. அப்படி இருக்கும்போது ஆசையோட ஒரு பழத்தை எடுத்து வாய்க்கு நேரம் கொண்டு போன. வாய்க்கு நேரம் கொண்டு போக வாய்க்கு நேரம் கொண்டு போனா சரி பழவாட நாசியில ஏறிடுச்சு. நாசியில ஏறின உடனே அப்படியே வாந்தி வந்துருச்சு. அத வீட்டுல கொண்டு வச்சுட்டு ஊர்ல ஒதுக்குப்புறத்துல எங்கன குட்டிச்ச ஒரு கட்டமண்ணு இடிஞ்சு இடக்கு, பழைய கட்டமண்ணு, அது பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு இத்தனே போல கல்ல எடுத்து நல்ல ராவி மண்ணை போறான் தெள்ளி வாயில போட்டு மென்னு சாரெல்லாம் முழுங்கிட்டு கடைசியில கப்பிய மட்டும் ஆத்தாடி அப்படின்னு துப்பிடுறது. அப்படி சாப்பிட போய்தான் 8வது மாசத்துல இப்படி சாம்பலும் சுடுகாட்டு சாம்பலும் தின்னுட்டு தான் இந்த பைபிள் ஆத்தா இப்படி கரேன்னு பத்திருக்கா. கருவா பைபிள் சுடுகாட்டுக்கா. அவளுக்கு வேற கண்ணாடி வேற பி சுஷிலான்னு என்னப்பா சாப்பிட்டாங்க. எங்க அம்மாவா? எங்க அம்மா மல்கோவா மாம்பழமா சாப்பிட்டு இருக்கு. அப்படியா? இன்னமும் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? 9 மாதத்திலே ஒரு புறமாய் படுத்திருப்பாள். 9 மாதத்திலே ஒரு புறமாய் படுத்திருப்பாள். என்ன 9 மாதையில ஓரமா படுத்திருப்பா, ஒரு புறமா படுத்திருப்பாங்கிற? ரொம்ப வலிக்கா அம்மா? ஏம்மா இப்படி எல்லாம் நீ நட கீழே மாதிரி ஆடிக்கிட்டு கிடக்கு. இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு கோயிலும் சாமி கும்பிட்டு இருக்க மாட்டேனே. பக்க வலி வந்து படக்குன்னு குத்துதடி. இப்படி வலது கையை ஊன்றி வலது கை பக்கமா எந்திரிச்சா ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொன்னாங்க. சரி. நானும் இடது கை பக்கமா கையை ஊனி எந்திரிச்சோம்னு வச்சுக்கோ பொம்பளை பிள்ளை பிறக்கும்னாங்க. 2 கையை ஊனினா 2 கையை ஒண்ணு போல ஒன்னா ரெட்டை பிள்ளை தான் பிறக்கும். 2 கையை ஊனாம எந்திரிச்சிட்டா 2 கையை ஊனாம எந்திரிச்சா கண்டிப்பா உன் வீட்டுல பிள்ளை இருக்காது. பாண்டாத்தா இருக்கு. பாளையங்கோட்டை ஐக்கிரோட ஆஸ்பத்திரியில கொண்டு போய் தான் தள்ளணும். 10வது மாதத்திலே கர்ப்பமுற்றி பரிபூர்ணமாக இருக்கிறாள். இருந்தா இருக்க முடியல, உட்கார முடியல, எழுந்திருச்சா எந்திரிக்க முடியல. அடியே நான் பிள்ளையைத்தான் பெற்றெடுப்பேனோ. நான் பெரிய ஊருக்கு தான் போகணும். பெரிய ஊரா? அது எந்த ஊரு? நமக்கெல்லாம் சொந்த ஊரு. எந்த ஊரு? 6க்கு 3 அடி தொண்டுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அளவுக்கெல்லாம் வராதும்மா. கவலைப்படாதம்மா, வருத்தப்படாதம்மா. ரொம்ப வலிக்காம்மா. சுக்க அரைச்சி அப்போமாடி. சுக்க அரைச்சி எதுல அப்ப போற? அட மானங்கட்டவளே, நான் தன்னால வழியில துடிச்சுக்கிட்டு கிடக்க சுக்க அரைச்சி அப்ப போறேன். இல்லடி, சுக்க அரைச்சி உன் புருஷன் கண்ணில் போய் அப்போ மானங்கட்டவா. ரொம்ப வலிச்சிச்சுன்னா அடி வயிற்றுல மண்ணெண்ணெய தடகணும்னு சொல்லுவாங்க. ஆமா, அடி வயிற்றுல மண்ணெண்ணெய ராவி தீக்குச்சியை பொருத்தி வச்சிருக்கோம். முகரில தீய வை. எப்படி மருந்து சொல்றா? வேதனை தான் தாங்க முடியவில்லை. ஆமா, சோதனையா இருக்குதடி. வேதனையா இருக்குடி. பெண்ணாக பிறந்து விட்டால் வெள்ளை பேர் வேண்டாமடி. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த பெண்கொடியால் திருவயிற்றிலே யார் வந்து அவதாரம் செய்கிறார்? ஓடுங்கம்மா ஒரு கொலவன், ஓடுங்கம்மா ஒரு கொலவன், ஓடுங்கம்மா ஒரு கொலவன், ஓடுங்கம்மா ஒரு கொலவன். அடிதொடியாய் வயிறு நொந்து, அடிதொடியாய் வயிறு நொந்து, அடிதொடியாய் வயிறு நொந்து, அடிதொடியாய் வயிறு நொந்து. பெண் குழந்தை வந்து பிறந்ததுவா, பெண் குழந்தை ஒன்றை பிறந்ததுவா. கொடி கொடியாய் வயிறு நொந்து, கொடி கொடியாய் வயிறு நொந்து. குழந்தை வந்து பிறந்ததுவா, குழந்தை ஒன்றே பிறந்ததுவா. கொடி கொடியாய் வயிறு நொந்து, கொடி கொடியாய் வயிறு நொந்து. குழந்தை வந்து பிறந்ததுவா, குழந்தை ஒன்றே பிறந்ததுவா. ஒப்பியது தானறுத்து, உலவையிட்டார் பெண்களெல்லாம். ஒப்பியது தானறுத்து, உலவை போட்டார் பெண்களெல்லாம். ஆனிரத்து பிள்ளையுமே ஏ
முடி கண்ணோடி பூமியிலே அவதரித்தாள் பூமியிலே அவதரித்தாள் முத்துரளி வெண்கோடியாள் பெண்கோடியாள் பூமியிலே அவதரித்தாள் முத்துரிலே பெண்கோடியாள் வெண்கோடியாள் பூமியிலே அவதரித்தாள் முத்துரளி வெண்கொடியாள் ஆமாமா இந்த பூமியிலே வந்து அவதரித்தாள் பூமியில வந்து பிறக்கின்றார் அழைக்கட்டுமா தாழ அழைக்கட்டுமா முத்துரளி தாயார அழைக்கட்டுமா அழகதோமா தாயே அழகதோமா முத்துரிலே தாயார அழகதோமா அழைக்கட்டுமா தாழ அழைக்கட்டுமா அக்கினி சட்டி வைத்து அழைக்கட்டுமா அழகதோமா முத்துரிலே அழகதோமா அழைக்கட்டுமா தாழ அழைக்கட்டுமா கண்டாங்கி புடவை கட்டி அழைக்கட்டுமா அழகதோமா அழகதோமா முத்துரிலே தாயார அழகதோமா என் வீரப்பையா விரிசடையா என் விரிச்சதல கூந்தலோடு கூந்தலோடு முடி அழகோடு சுருட்ட முடி அளவோடு ஆளாளே முத்துரளி வாராரே முத்தோருளி அம்மா ஓடுங்கம்மா ஒரு கோலவை ஓடுங்கம்மா ஒரு குலவே ஓடுங்கம்மா மணி கோலவை ஓடுங்கம்மா மணி குலவே முத்துரளி தாயாரோ முத்தோருளி தாயாரோ பூமியிலே அவதரித்தார் பூமியிலே ஓடி வாரா பூமியிலே அவதரித்தார் பூமியிலே அவதரித்தார் தெய்வ நல்ல குழந்தையாக இவனே குழந்தையாக தெய்வ நல்ல பிள்ளையாக இவனே பிள்ளையாக மீனத்தி அழகோடு ஈழத்தி அழகோடு மீனத்தி அழகோடு பிறந்தெடுத்த பூமியிலே மக்களையும் காப்பதற்கு மாநிலத்தில் அவதரித்தார் காப்பதற்கு கொலை ஓடுங்கம்மா ஆத்தா பிறந்திருக்கா கொலை ஓடுங்க எல்லாரும் கொலை ஓடுங்க அப்படி போடுங்க ஓடுங்க கொலை ஓட்டத்தான் இறங்கி வருவா ஏன்னா 2 மணி வரைக்கும் ஜாமியாடி இருக்கு ஆமா எங்க காளிமக்கா பேசாம இருந்தா எப்படி ஆத்தா இறங்கி வந்தா தானே முத்துரளி தாயார் இந்த ஊர்ல இருக்கான்னு தெரியும் எல்லாம் கறியை சாப்பிட்டு படுத்துட்டாங்க அவ தூண்ல இருப்பா துரும்புல இருப்பா முட்டுல இருப்பா முழுக்கல இருப்பா ஆமா ஆமா சிலுக்க சிலுக்க வருவா முத்துரளி சிரிச்சுக்கிட்டு ஓடி வருவா சிலுக்க சிலுக்க வருவா சிரிச்சுக்கிட்டு ஓடி வருவா முதுரொளி சிரிச்சுக்கிட்டு ஓடி வருவா சமாதி சமம் போலே சமாதி சமம் போலே ஹரிசாம வேளையிலே ஹரிசாம வேளையிலே ஊரடங்கா ஒரு சாம வேளையிலே ஓடி வாரா முத்துரளி ஓடி வாரா முத்துரளி நல்ல முடியோடு கண்ண உருட்டி கோட்டை வாசலுக்கு வாராடே முத்துரளி ஓடுங்கம்மா ஒரு கொலவை வந்துட்டாளா ஆத்தா வந்துட்டாளா எனக்கு கோட்டை வாசலுக்கு வந்துட்டாளா வந்துட்டாளா ஆத்தா வந்துட்டாளா எனக்கு கோட்டை வாசலுக்கு வந்துட்டாளா வேப்பங்கோட கைப்பிடித்து குழாயுதோ கைப்பிடித்து குலட்டிய ஓடி வாரா குழாயுதோ கையிலெடுத்து குலட்டிய வாராளே தேவந்தீரே குலத்தினிலே இருக்க ஓடி வாரா குலத்தினிலே எல்லாரும் ஒரு கொலை விடுங்க நம்ம ஆத்தா பிறந்திருக்கா 3 கொலவை ஆமா முக்க 3 கொலவை போடுங்க அப்படி போடணும் இன்னும் ஒரு கொலவை வேணும்ல சரி
3 கொலை ஓட்டிருக்கீங்க. ஆமா முத்துரளி தாயாருக்கு கும்மி அடிக்க வேண்டாமா? கண்டிப்பா அடிக்கணும். பொம்பளை எல்லாம் கும்மி அடிக்கிற பிள்ளைலாம் இருந்தா முளை போட்ட பிள்ளைலாம் எந்திரிச்சு வாங்க. தாயார் பிறந்திருக்கா முத்துரளி தாயாரு. ஆத்தாளு கும்மி அடிக்கணும்ல. கண்டிப்பா. நீ என்னத்தான் குடிச்ச? சாக்கடையை குடிச்ச. எந்திரிங்க தா, எந்திரிங்க. ஒரு 10-20 பேரு ஆத்தாளு கும்மி அடிக்கணும். அடுத்து நான் முத்துச்சாமி வருவாரு. ஆமா, அம்மா பிறந்துட்டான்னு நான் அவரை கொண்டு வரணும். கண்டிப்பா. எந்திரிங்க, எந்திரிங்க. நேத்து பூரா கும்மி அடிச்சு அசந்து போய் இருக்காங்கன்னு. நேத்து பூரா கும்மி அடிச்சீங்களா? அடிச்சிருப்பாங்கல்ல, செவ்வாய்க்கிழமை இல்ல. முளப்பாரி இங்க எந்திரிங்க. ஒரு 10-20 வாங்க. அப்படி வாங்கடா. அப்படி எலவட்ட பிள்ளை வர வேண்டாம். அப்படி எங்களுக்காகவா அடிக்கிய? ஆத்தாளுக்கு அடிக்கிய. பிறகு முத்துரளி மாதிரி வாங்க 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 வாங்க. முத்துச்சாமிக்கு. ஆமா, முத்துச்சாமிக்கு அடிக்கிறிய, முத்துரளிக்கு அடிக்கிறிய. வாங்க வாங்க. ஆமா, கை வலி, கால் வலி, பிரஷர், சுகர் ஒரு கழிவு வராது. ஆமா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடைக்கும். ஆமா, படிச்சு பாஸ் மார்க்கு கிடைக்கும். படிக்காட்டாலும் பாஸ் ஆயிருவோம். ஆமா ஆமா, ஏன்னா நம்ம தாயாருக்கு அடிக்கும், முத்துரளி தாயாருக்கு. வாங்க வாங்க, ரவுண்டு கட்டுங்க. ரவுண்டு. புருஷன் இல்லாதவங்களுக்கு புருஷன் கிடைக்கும். உனக்கு ஒண்ணு கிடைக்காது, நீ உரிமையை எடுத்துக்கிட்டு கடை. ரவுண்டு 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 கட்டுங்க.